தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி 15வது வார்டில் வாக்குப்பதிவு மையத்தில் மாற்றுத்திறனாளி கனகலட்சுமி என்பவர் உறவினர்கள் உதவியுடன் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். கள்ளக்குறிச்சி நகராட்சியில் 4வது வார்டில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் 98 வயது மூதாட்டி சரசு என்பவர் தள்ளாத வயதிலும் யார் துணையுமின்றி நடந்து வந்து வாக்கு செலுத்தினார். அதே மையத்தில் 1வது வார்டில் 3 நாள் கைக்குழந்தையுடன் சத்யா என்பவர் வாக்கு செலுத்தினார். சிவகங்கையில் நகை மதிப்பீட்டாளர் ஒருவர் அரை நிர்வாணமாக வாக்களிக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மகேஷ் பாபு என்ற அந்த நபரை போலீசார் தடுத்த நிலையில் வாக்களிக்கும் உரிமையை பறிக்காதீர் என அவரது ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அங்கு வந்த தாசில்தார் மயிலாவதி மகேஷ் பாபுவை சமாதானப்படுத்தி ஆடைகளை உடுத்தச் சொல்லி ஓட்டு போட அனுமதி வழங்கினார்.